ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி முட்டை கொத்து இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகும் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பாதி வதங்கும் பொழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அதோட பியூரி தக்காளி பேஸ்ட் ஒரு 1/2 கப் அளவு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை தக்காளி வேணுமோ சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. பச்சை வாடை போய் இது நல்லா அப்படி திரண்டு வரும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தனியாக இதை ஒதுக்கி வச்சுட்டு 3 முட்டை சேர்த்துக்கிறோம். எதுக்காக தனியாக ஒதுக்கி வைக்கிறோன்னா, அதோடு சேர்த்து முட்டையை போட்டிங்கன்னா ரொம்ப மிக்ஸ் ஆகி முட்டை இருக்கிறதே தெரியாது. அதனால் தனியாக முட்டையை மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை லைட்டாக அப்படி ஆம்லேட் மாதிரி பெரட்டி விட்டு ரொம்ப குழகுழன்னு பண்ணாமல் பீசஸ் வர மாதிரி நம்ம பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளி கிரேவியோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ முட்டை பீசஸும் தெரியும், தக்காளியும் தனியாக தெரியும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ லைட்டாக ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கும், கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு தேவையான அளவு இடியாப்பம் சேர்த்துக்கிறோம். இடியாப்பம் அல்லது சேவை எதனாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 300 கிராம் அளவு சேவை எடுத்திருக்கேன். இதை சேர்த்து ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். போட்டு குத்தக்கூடாது. அடியிலேருந்து அப்படி மேலே தூக்கி விடணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற தண்ணியும் அந்த மூடி போட்டதுனால வர ஆவியிலேருந்து வர தண்ணியும் சேர்ந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ சிறிது நேரத்துலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிடங்கள் இப்படி வச்சுருந்தீங்கனாலே போதும், சூப்பர் சாஃப்டாயிரும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேணும்னா மல்லித்தலை தூவி நம்ம பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த இடியாப்பம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆனியன் ரைத்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய இடியாப்ப ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், நலமுடன்.